ஓம் நமோ நாராயணாய நமக. ஸ்ரீ மகாலட்சுமி நமக. நான் தொலைநோக்கு ஜோதிடம் சார்பாக ஜோதிடர் ராஜகோபால் அவர் பேசுகிறேன். இன்று சனி பெயர்ச்சி பலன்களில் மீன ராசியை பற்றி பேசலாம் இருக்கிறேன். மீன ராசி என்பது உபய ராசியாகும். இது 12வது ராசி கட்டத்தில் இருக்கிறதுல இது குரு பகவானுடைய ஆட்சி வீடு. இதில் குரு பகவானுடைய புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது. அப்புறம் சனி பகவானுடைய உத்திரட்டாதி நட்சத்திரமும் இருக்கிறது. அப்புறம் புதன் பகவானுடைய ரேவதி நட்சத்திரமும் வருகிறது. இப்பொழுது இந்த மீனராசிக்கு ஜென்மச்சனி தொடங்குகிறது. ஜென்மச்சனியில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா உடல் நலத்தில் அக்கறை தேவை. வேலைவாய்ப்பு, தொழில், விவசாயம், வியாபாரம் எல்லாவற்றிலும் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஏன்னா இன்னும் 7.5 சனி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் காலம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதையெல்லாம் நம்முடைய கடின உழைப்பாலும் நேர்மையான உழைப்பாலும் நாம் சதி செய்து கொள்ளலாம். புதிய தொழில் முயற்சிகள் இப்போ கைகூடும். வெளிநாட்டு யோகமும் உண்டாகும். இந்த 2 தான் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். தேவையற்ற செலவுகள் உண்டாகும். அதனால் பணத்தை வீணாக செலவழிக்க வேண்டாம். பணத்தை பத்திரமாக பாதுகாப்பாக சேமித்து வைக்க வேண்டும். பூர்வீக சொத்து விவகாரத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தூக்கம் கெடும். தூக்கத்தில் நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நன்றாக தூங்கி உடல் நலத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவங்கெல்லாம் யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்கிறத சனி பகவான் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வாழ்க்கையில் ஏகப்பட்ட பாடத்தை கற்றுத்தரும். தீமைகள் செய்பவர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் யார் யார் நம்மளுக்கு நண்பர்கள், யார் யார் தீய குணம் உள்ளவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். ஏன்னா பண விஷயத்தில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா வராது. யாருக்கும் ஜாமீன் கொடுத்துடாதீங்க, நீங்கள் மாட்டிப்பீங்க. உஷாராக இருங்க. ஜாமீன் மேல் உடல் மேல் நல்ல அக்கறை கொண்டு உடல் உழைப்பில் கவனமாக இருக்கவும். வேலையில் மேலதிகாரிகளுடைய தொந்தரவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். முதலாளிகள் கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கும். இதனால் கவனமாக இருங்கள். உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை. உடன் பிறந்தவர்களும் நெருங்கிய உறவினர்களும் அவங்கக்கிட்ட சற்று உஷாராக இருங்க. ஏன்னா நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் மாட்டிப்பீங்க. வாய் கொடுக்க வேண்டாம். சற்று உஷாராக இருங்கள். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்கள். ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு உதவுங்கள். ஏழைகளுக்கு கல்யாணத்திற்கும் உதவுங்கள். மற்றபடி பாடி சிவன் கோயில், திருநள்ளாறு சென்று வழிபடுங்கள். அனுமன் வழிபாடு செய்யுங்கள். ரங்கநாதர் கோயிலுக்கு செய்யுங்கள். இப்படி செய்தீர்களானால் உங்களுடைய கஷ்டம் தீரும். ஏகப்பட்ட கஷ்டங்கள் தொல்லைகள்லாம் தீரும். 7.5 சனிக்காலம் முடியும் வரை சற்று கவனமாக இருங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.